அன்புள்ள சிம்மராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசியில் கேது, 2இல் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி வக்கிரம். அடுத்து சிம்ம ராசி என்பர்களுக்கு தங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 12இல் குரு, புதன், சூரியன் இருக்கிறார்கள். குரு சூரியன் புதனுடன் இணைந்து இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். ஆடம்பரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத ஒரு சில உதவிகள் கிடைத்து அதன் மூலம் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய வேலை உண்டாகும். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தாங்கள் தலையிடுதல் கூடாது. மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. நன்கு படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். சூரியன் குரு 12இல் இருப்பதால் வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கலாம். ஆன்மீக சிந்தனை, கோயில் தரிசனம் தங்களுக்கு உண்டாகும். சுக்கிரன் 2இல் இருப்பதால் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சாதகமான நிலை. நண்பர்கள், தொழில் தொடர்புகள், பழைய தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வரலாம். இனிமையான பேச்சு பல நன்மைகளை தங்களுக்கு அளிக்கும். நண்பர்களின் ஆதரவால் சில காரியங்கள் நிறைவேறும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. அதே நேரத்தில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைத்தல் வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது. வக்கர சனி 8இல் இருப்பதால் எதிர்பாராத தடைகள், மன அழுத்தம் உண்டாகும். சிம்மராசி பெண்கள் தனக்குத்தானே பேசிக்கொள்வர். வீட்டில் அடுப்பங்கரையில் சட்டி பானையுடன் பேசுவார்கள். அந்த அளவுக்கு மன அழுத்தம் உண்டாகும். தனியாக பேசும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். சிம்மராசி பெண்கள் கணவருடன் வாக்குவாதம் செய்தல் கூடாது. தினமும் யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்யுங்கள். வருமானம் இருந்தாலும் சேமிப்பில் கவனம் தேவை. கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.